ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் என்னை நானே அடிக்கடி கேட்டுக்கொள்வது உண்டு. அதுவும் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு என்னை பார்த்து நானே கேட்பதுண்டு. என் மூளையின் கேள்வி முனையில் உற்பத்தியாகும் கேள்விகள் அனைத்தும் இருட்டுக்கு பிறந்த கேள்விகளாகத்தான் இருக்கும். ஆனால் அத்தனையும் குளிர்ச்சியாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் கண்ணாடி முன்னாடி விழும் வினாக்கள் குளிர்ச்சி அடைந்து அது இந்த கோலத்திற்குள் விடைகளை அள்ளித்தரும். அப்படி குருட்டு கேள்விகளுக்கு மிரட்டும் பதில்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருப்பதால் தான் இடிதாங்கி இந்த அரசியல் களத்தில் தேமே என்று திரிந்து கொண்டிருக்கிறான். நான் எழுப்பும் கேள்விகள் அனைத்தும் பாத்ரூம் சுவர்களில் பதிக்கப்பட்டு வருகின்றன. அதை நான் மாலை நேரங்களில் காத்து வாக்கில் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக இடிதாங்கியின் முழக்கங்களின் மூலம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாத்ரூம் ஒத்திகை இல்லாமல் என் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படுவது இல்லை. இந்த உண்மையை உணர்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் என் கேள்விகளில் ஒரு சுக்கும் இல்லை, சுண்டக்காயும் இல்லை என்று என்பதை என் தொண்டர்கள் அறிவார்கள். ஆனால் பொதுமக்கள் இதுவரைக்கும் எனது வார்த்தைக்கு எதிராக அவர்கள் என்றைக்காவது விளக்கு மாற்ற ஏந்திருக்கிறார்களா? Never, ever, ever. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியும். அதனால் தான் என் பெயரை நோபல் பரிசிற்காக பரிந்துரைத்திருக்கிறார். நோபல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கு பெருமை? காணாங்கோழிக்கு கழுத்துல வெள்ளை, கடுக்கரை தாத்தாவுக்கு காதலன் ஒல்லை என்ற அறிவியல் உண்மையை கண்டுபிடித்து உலகுக்கு சொன்னது யார்? அனில் கும்ளேயின் பந்துக்கு 3 ஸ்டெம்புகள் தேவை, அதே போல் அணிலின் முதுகுக்கும் 3 ஸ்டெம்புகள் தேவை என்ற உண்மையை கண்டுபிடித்து சொன்னது யார்? இடிதாங்கி. அப்போதெல்லாம் இடிதாங்கியை அடையாளம் தெரியாத நோபலுக்கு இப்போது இடிதாங்கியை அடையாளம் தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் நோபலுக்கு இப்போதுதான் பல்லு முளைத்திருக்கிறது என்று அர்த்தம். அதனால் சொல்லை வைத்து சொக்கட்டான் ஆடும் இடிதாங்கியை பார்த்து மலைத்து நிற்க வேண்டாம். அது மட்டுமா, ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலே என் திறமையை கண்டு மெர்சலாகிவிட்டார். இடிதாங்கி உதிர்க்கும் ஒவ்வொரு சொற்களையும் ஜெர்மனியில் முதலீடு செய்யும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு நானே கேள்விகள் எழுப்பி நெருப்பை பற்ற வைக்கும் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.